ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்துஸ் கிச்சன்ஸ் vlog. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இடியாப்பம். அதுக்கு பச்சரிசி மாவை நான் பொடிச்சு வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சமாக உங்கள் தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோ அளவு போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக லைட்டாக சூடாகிற அளவுக்கு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் லைட்டாக. உப்பு போட்டதுக்கப்புறம் சுடுதண்ணி கொஞ்சம் சூடாக வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. கை சூடுபடும். அதனால் லைட்டாக கொஞ்சமாக ஊற்றுனதுக்கப்புறம் கரண்டி வச்சு நீங்கள் கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கை ரொம்ப சூடாக இருக்கும். பிணைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிணைங்க. பார்த்திங்களா, சூடாக இருக்கா? தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். இந்த அளவுக்கு சூடாக பிணைஞ்சிங்கன்னா தான் அது பிழிஞ்சு எடுத்த உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே 10 நிமிஷம் கூட உங்களுக்கு வேண்டாம், சீக்கிரம் எடுத்துக்கலாம். பிணைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பிணைஞ்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மெதுன்னு இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடியாப்ப குழல் எடுத்துட்டேன். அதில் இடியாப்ப குழலில் கொஞ்சம் தேங்காய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மாவை அதுக்குள்ளே போட்டு புழிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி புளியணும், அந்த குழியில் புளியிறீங்கன்னா புழிஞ்சிக்கலாம். இல்லைன்னா அப்படியே சுற்றி புளியிறீங்கனாலும் புழிஞ்சிக்கலாம். இப்போ புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லாயிருக்கும். மெதுன்னு இருக்கும். நான் சொன்ன மாதிரி அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போடுறீங்க. அதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றுறீங்க, உப்பு போட்டுக்கிறீங்க. மாவு பார்த்திங்கன்னா பச்சரிசியை நல்லா கழுகிட்டு வெயிலில் காய வச்சு பொடிச்சிருக்கிறேன். வேறு எதுவுமே அதில் ஆட் பண்ணவே இல்லை. வெறும் பச்சரிசி மாவு மட்டும்தான். நீங்கள் 1 டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எப்படி வருது பார்த்திங்களா, நூலாக வருதா. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட தேங்காய் பால் வச்சுக்கலாம், சட்னி வச்சுக்கலாம், கடலைக்கறி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு கூட வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒருத்தர் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றாங்க. ஆனால் நாங்கள் இது நைட்டு டின்னராக யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். அதில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடிக்கும். அவ்வளோதான், 5 நிமிஷம்தான், வெந்துடும். பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு தொட்டு பாருங்கள், வெந்துருச்சுங்களா. இப்போ எடுத்துட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே சூடாகவே இருக்கும். எடுத்தோன்னே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா மெதுன்னு இருக்கா. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.